நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் கையிருப்பில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விவரம் தமிழக அரசு கேட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய இந்த போரின் காரணமாக அமெரிக்கா இடங்கள், அதாவது குறிப்பாக அரபு நாடு இருக்கக்கூடிய அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவிற்கு ராணுவ இடங்கள் கொடுத்த பல்வேறு நாடுகள் மீது ஈரான் தொடர்ச்சியாக போர் புரிந்து வருகிறது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் அனைத்து இடங்களிலுமே பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் மீது தற்போது நடைபெற்றிருக்கும் இந்த போர் காரணமாக தங்களுடைய எண்ணெய் நிறுவனங்களுடைய செயல்பாட்டை பல்வேறு நிறுவனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சர்வதேசம் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு மற்றும் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் தொடர்ச்சியாக தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் சர்வதேச நாடுகள் கடும் கவலை அடைந்திருக்கின்றன. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழகத்தில் கையிருப்பில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் வணிக சிலிண்டர்களுடைய விவரத்தை தலைமைச் செயலாளர் கேட்டிருந்தார். மேலும் இன்றுக்குள் அதில் அனைத்து தகவலும் தர வேண்டும் என்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தற்போது தலைமைச் செயலர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய முடிவுகள் அடிப்படையும் பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருவேளை சமையல் எரிவாயுகள் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட முயற்சி என்ன என்பது குறித்தும் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு நாளொன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டர் என அனைத்து சிலிண்டர்களுடைய எண்ணிக்கையும் தற்போது தலைமைச் செயலாளர் எண்ணெய் நிறுவனம் கேட்டிருந்து வருகிறார். மேலும் நம்மளுடைய தமிழகத்தில் கையிருப்பில் எவ்வளவு இருக்கிறது, மேலும் இது எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். எனவே இன்றுக்குள் அவர்கள் தங்களுடைய முழுமையான அறிக்கையை தலைமைச் செயலரிடம் ஒப்படைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாருங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.